இப்போ ஊழியர்கள்லாம் ஒரு காரியம் நடக்கணும்னா கலெக்டரை போய் பார்க்கலாமா, இல்லைன்னா சிறுத்தை விடுதலை, இல்லைன்னா அந்த பாதி சூரியன், இல்லை என்றால் புதுசா வந்திருக்கிற அரா விசில் பாப்பமா. அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன கத்து கொடுக்குறீங்க? இதான் ரிவைவலா? இதான் சபையா? இதான் சபையினுடைய ஒரிஜினாலிட்டியா? பென்டிகாஸ்டலிசம் has lost its originality. பெந்தெகோஸ்தே மார்க்கத்தினுடைய ஒரிஜினாலிட்டியை என்னைக்கோ இழந்துருச்சு சார், தோத்துருச்சு சார். நீ ரட்சிக்கப்பட்ட மனுஷன்னா அழைச்சவரை மட்டும் சார்ந்துரு. சபைக்கு இன்னைக்கு வெக்கம் இல்ல. மனுஷனுக்கு போய் நடுவே நிக்கிறதுக்கு, அதிகார வர்க்கத்துக்கு முன்னால போய் நிக்கிறதுக்கு பைபிள்ல பிதாக்கள் யாரும் அப்படி போய் நிக்கல சார். நாகமான் வந்து காணிக்கையோட நிக்கிறான், அவனை போ சொல்லன்னா எலிசா. ஆபிரகாம் யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயத்தோட வந்தப்போ அந்த சோதோமின் ராஜா இவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு என்னென்னமோ பொருட்களை கொடுக்க வந்தானா, அதை நீயே வச்சுக்க. என்ன ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். இருக்கீங்களா? நான் நிறுத்தின பொற்சிலையை வணங்கினா உனக்கு உசுறு, இல்லனா அக்கினி சூளைக்குள்ள 7 மடங்கு சூடாக்கி போடா கோமாளி. நாங்கள் அவரைத்தான் ஆராதிப்போம், ஆமென். அவரைத்தான் சார்ந்திருப்போம், ஆமென். அவர்தான் எங்களுக்கு ஜீவன், ஆமென். செத்தாலும் அவரை தான் நம்புவோம், ஆமென். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். ராஜாவாகிய உமது கைக்கும் எரிகிற அக்கினி சூளைக்கும் அவர் எங்களை விடுவிப்பார். விடுவியாமல் போனாலும் that's what the real man of God. சொத்துக்காக நாங்க இயேசுவை தேடுற கூட்டம் இல்ல, இயேசுவுக்காக இயேசுவை தேடுற கூட்டம். எங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இயேசுவை தேடுற கூட்டம் இல்ல. என் ராஜாவுக்காக எதையாகிலும் ஒன்றை கொடுக்கலாமா, எதையாகிலும் ஒன்றை இழக்கலாமா என்று எங்கள் ராஜாவை தேடுகிற கூட்டம். அவர்தான் எங்கள் நம்பிக்கை, ஆமென். அவர்தான் எங்கள் ஜீவன், ஆமென். அவர்தான் சுவாசம், அவர்தான் எதிர்காலம், அவர்தான் எல்லாம். ஏசாயா 60:22 படி சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதி. அப்போ நீங்க ஒருவேளை சபையில நான் ரொம்ப சின்ன ஆளு அப்படின்னு சொன்னா கூட, நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா கூட, நீங்க சாகிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 பேரை ஆகிலும் அப்பாவுக்கு நேரா நடத்திட்டு தான் பரலோகம் போனோம். அதுதான் உங்களை குறிச்ச தேவனுடைய திட்டம். காரியம் வாய்க்கும், உங்கள் பயணம் வாய்க்கும். அவரை சார்ந்து நில்லுங்க.